பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்துட்டதா படித்தவர்களே கூட பேசக்கூடிய அவலமும் நிறைய இடத்துல இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு யதார்த்தமாக நம்முடைய சமூகம் முழுக்க உண்மை என்னன்னு சொன்னால், நடைமுறை இல்லாமல் எவ்வளவு சிறப்பான சட்டமும் அது வெறும் காகிதம் தான், அது வெறும் வெள்ளை தாள் தான். நடைமுறையில் பெண்களுக்கான நீதி என்பது கிடைக்காமல் போனால் அது சமூகத்தில் நடக்கிற அநீதி என்று சொல்லப்படுகிறது. ஒரு நீதி என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பும் நடைமுறையில் அதை அனுபவிப்பதற்கான ஒரு சமூக சூழலும் தான் பெண்களுக்கான நீதி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸில் விமென் 3.92 4% குறைவான பெண்கள் தான் பேறுகாலத்துக்கான விடுப்பை முழுமையாக எடுத்துக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஐநாவும் இந்த இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவுக்கான ஒரு முழக்கத்தை, ஒரு ஸ்லோகன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா, ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமென் அண்ட் கேர்ள்ஸ். அதாவது 3 விஷயம் சொல்கிறாங்க. நம்முடைய உரிமைகள், நமக்கான நீதி, அதற்கான நடவடிக்கை. இன்னும் சொல்லப்போனால், உரிமைகள் இல்லாத இடத்துல அந்த உரிமைகள் சமத்துவமானதாக வரணும். அந்த உரிமையை நடைமுறைப்படுத்தி நம்ம நீதியை நிலைநாட்டுவதற்கு சமத்துவமான நீதி, பெண்களுக்கான அந்த ரைட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான we have to exercise and enforce and enjoy the rights அப்படிங்கிறது ஒரு விஷயமாகவும் சொல்லப்படுது. 3வது விஷயம் இதற்கான ஆக்ஷன். நடைமுறை இல்லாமல் எவ்வளவு சிறப்பான சட்டமும் அது வெறும் காகிதம் தான், அது வெறும் வெள்ளை தாள் தான். அதற்கு எந்த விதமான ஒரு மதிப்புமே இல்லை. அப்போ நடைமுறையில் பெண்களுக்கான நீதி என்பது கிடைக்காமல் போனால் அது சமூகத்தில் நடக்கிற அநீதி என்று சொல்லப்படுகிறது. பெண்களுக்கெல்லாம் உரிமை இருக்குங்க, ஆனால் நடைமுறையில் இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சாதாரணமாக கடந்து போனோம்னு சொன்னால், இந்த சமூகம் நேர்மையான, நியாயமான, சமத்துவமான சமுதாயம் இல்லைங்கிற சொல்கிறதுனுடைய இன்னொரு வார்த்தை தான். when there is no justice for women, that is called injustice அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமும். இன்றைக்கு இந்தியாவில் பல சட்டங்கள் இருக்குது. அவங்க பிறப்பு முதல் இறக்கிறது வரைக்கும் அவர்களுக்கான சமத்துவத்தையும் அவர்களுக்கான இடத்தையும், சமத்துவம் இல்லாததுனால அவங்களுக்கான ரிசர்வேஷன், அவங்களுக்கான ஸ்பெஷல் ஸ்பேசஸ்ஸு, இதையெல்லாம் உருவாக்குறதுக்கான திட்டங்களை போடக்கூடிய சட்டங்களும் இருக்குது. இத்தனை இருந்தாலும் நடைமுறையில் இதெல்லாம் ஒவ்வொரு பெண்ணும் அதை நடைமுறையில் அனுபவிக்காமலும் அதை தன்னால் நடைமுறைப்படுத்தி கொள்ள முடியாமலும் இருந்துச்சுன்னு சொன்னால், அல்லது இப்படியெல்லாம் பிரச்சனை இருக்கும்போது அவங்க ஒரு நீதிமன்றத்திற்கோ ஒரு கோர்ட்டுக்கோ போய் ஒரு மனுவை போடும்போது, இதெல்லாம் சரியில்லை, இது சரியில்லை, சட்டத்தில் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையில் மனுவில் பிரச்சனை இருக்குது, தப்பு இருக்குது அப்படின்னு குறிப்பான விஷயங்களில் குறை கண்டுபிடித்து பெரிய விஷயமான சமத்துவத்தையும் நீதியும் நிலைநாட்டாமல் இருக்கும்போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சட்டம் நடைமுறைக்கு வரலைங்கிறதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அப்போ ஒரு நீதி என்பது சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பும் நடைமுறையில் அதை அனுபவிப்பதற்கான ஒரு சமூக சூழலும் தான் பெண்களுக்கான நீதி அப்படின்றத நம்ம சொல்லுவோம். இன்னும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற சட்டம் இருக்குது. வரதட்சணையை தடுக்கக்கூடிய வரதட்சணை தடை சட்டம் இருக்குது. ஒரு பெண் குழந்தையை கருவில் அழிப்பது என்பதற்கு எதிரான சட்டங்கள் இருக்குது. இன்றைக்கு உங்கள் முன்னாடி எல்லாருக்கும், நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய சமூகத்தின் முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி, குடும்பங்களில் வன்முறை மறைஞ்சிருச்சா? குடும்பங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய திருமணங்களில் வரதட்சணை இல்லையா? பெண் குழந்தைகள் விரும்பப்படாமல் இன்னும் பல இடங்களில் பெண் குழந்தையை கருவில் சுமக்கும் போதே வேண்டாம்னு கலைத்து விடுகிற வாய்ப்புகள் இருக்கிறதா? 3த்துக்கும் பதில் ஆமாம் அப்படின்னு நீங்கள் யார் ஒருவர் சொன்னாலும் கூட அதனுடைய பொருள் என்னென்னா, இந்த ஒட்டுமொத்த சமூகம், நம்முடைய சமுதாயம் பெண்களுக்கு சமத்துவத்தை தராமலும் நீதியை அளிக்காமலும் இருக்கக்கூடிய அநீதியான சமூகமாக இருக்குங்கிறது தான். ஸோ இன்றைக்கு நமக்கு வேண்டியது நடைமுறை, ஆக்ஷன் அப்படிங்கிறது தான். அப்போ இந்த ஒரு ஸ்லோகன் UN அமைப்பு, ஐநா என்கிற மிகப்பெரிய அமைப்பு
இந்த முழக்கத்தை முன்வைக்குது அப்படின்னாலுமே அதில் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால், பல நாடுகள்லேயும் பல சமூகங்கள்லேயும் சட்டங்கள் இருக்குது, அதுதான் நீதி என்று ஒரு கருத்தளவில் ஏற்றுக்கொள்ளப்படுது, நடைமுறை இல்லாமல் இருக்கிறது. நீங்கள் வந்து பெண்களுக்கான சம வேலைக்கான சம ஊதியத்தில் எடுத்துக்கொண்டாலும் கூட அப்படிதான். இன்றைக்கும் ஒரு ஹெல்ப்பராக இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் சமமான கூலி இல்லை. ஒரு பெண் ஒரு கட்டுமான தொழிலில் ஒரு நாள் முழுவதும் ஒரு 300 அல்லது 400 செங்கல்களை சுமந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கட்டுகின்ற இடத்திற்கு எடுத்துகிட்டு போனாலும், ஆண்கள் எடுத்து கொண்டு போனாலும் சமமான கூலி தரப்படாத நிலைமையில்தான் நம்முடைய சமூகம் இருக்குது. நம்ம எல்லாருமே சுற்றி இருக்க இடங்களில் நம்ம பெண்களுடைய உழைப்பை மதிக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால் அதெல்லாம் சமமாக தாங்க இருக்குது. ஒரு வக்கீலாவோ டாக்டராவோ இல்லை அழகு நிலையங்கள் வச்சுருக்கவங்களோ ஆண்களை விட பெண்கள் அதிகமாக சம்பாதிக்கிறாங்க. இன்றைக்கி வேலையெல்லாம் பெண்கள் எடுத்துக்கிட்டாங்க. நிறைய இடத்துல போய் பாருங்கள் பெண்கள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான நம்பக்கூடிய மாதிரி ஒரு கருத்து வந்து சொல்லப்படுது. ஆனால் அதே போல் மெட்டர்னிட்டி பெனிஃபிட்னு சொல்லக்கூடிய பேறுகால பலன்கள், பேறு காலத்தில் இருக்கக்கூடிய ஓய்வு, அவர்களுக்கான சம்பளத்துடன் இருக்கக்கூடிய ஒரு லீவ், மெட்டர்னிட்டி லீவுங்கிறது நிறைய இடத்துல 9 months அல்லது 12 months அப்படிலாம் இருக்குன்னு ரொம்ப பெருமையாகவும் சட்டத்தில் இருக்குங்கிறதையும் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன புரிஞ்சுக்கணுன்னா, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஒர்க் ஃபோர்ஸில் விமென் வந்து 3.92 4% குறைவான பெண்கள் தான் பேறு காலத்துக்கான விடுப்பை முழுமையாக எடுத்துக்கிறாங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி புதிய தொழிலாளர் சட்டங்கள்லாம் வருது. அதில் குறிப்பாக பெண்களுக்கான சட்டங்களில் அவங்க தனியார் நிறுவனங்களில் வேலை செஞ்சாலும் எங்கே இருந்தாலுமே அவங்களுக்கு வந்து பேறு காலத்திற்கு அவர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய ஒரு விடுப்பு தரணும்னு சொல்லியிருக்கு. அதை நடைமுறைப்படுத்துவது யார்? வீட்டு வேலை செய்கிற பெண்களும், சாதாரணமாக வயலில் இறங்கி வேலை செய்யக்கூடிய பெண்களோ, அல்லது வேறு 10 அல்லது 20 பேர் 30 பேர் 40 பேர் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிற்சாலைகளில், குறு தொழிற்சாலைகளில், ஒரு மைக்ரோ இண்டஸ்ட்ரீஸில், எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸில் வேலை செய்கிற பெண்களுக்கு இதை நடைமுறைப்படுத்துவது யார் அப்படிங்கிற கேள்வி தான் இன்றைக்கி இருக்க ஸ்லோகனில் ஆக்ஷன் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இன்றைக்கு எவ்வளவு அதிகமாக பெண்கள் உரிமை பற்றியும் சமத்துவத்தை பற்றியும் நம்ம பேசினாலும் கூட நடைமுறை இல்லாமல் இருப்பது தான் யதார்த்தமாக இருக்கிறது. நடைமுறை இல்லை என்றால் இங்கு நீதியும் இல்லாமல் இருக்குது. ஒரு அநீதியான சமூகத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா என்ன இவ்வளோ பெரிய தவறான அல்லது அதீதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க அப்படின்னா நடைமுறை அதுதான். உங்களை சுற்றி நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு வரக்கூடிய பொருட்கள், வீட்டு வேலை செய்கிறவங்களோ அல்லது வீட்டில் இருக்க பொருட்களை கொண்டு வந்து தரவங்களோ, சமையல் செய்கிறவங்களோ, வீட்டுக்குள்ளே இருந்து சமைச்சிட்டு வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் கூட வீட்டில் இருக்கக்கூடிய வேலை பிரிவினையில், வேலை பங்கீடில் அதற்கு ஊதியமில்லாத உழைப்புக்கு சமத்துவம் இல்லை. இன்றைக்கும் நேஷ்னல் ஃபேமிலி சர்வே அப்படிங்கிற இந்தியாவினுடைய புள்ளி விவரத்தில் ஒரு நாளைக்கு வெளியில் போய் வேலை செய்யக்கூடிய பெண்கள் அதே அளவு வெளியே வேலை செய்கிற ஆண்களை கணக்கெடுக்கும்போது குடும்பத்துக்குள்ள 5.2 20 நிமிடங்கள் ஒரு பெண் குடும்பத்திற்குள்ள ஊதியம் இல்லாமல் சம்பளம் வாங்காமல் வேலை செய்வதும், அதற்கு இணையாக ஆண்கள் செய்யும்போது 1.5 அதாவது ஒரு 2 மணி நேரத்துக்கு குறைவாக ஆண்கள் வேலை செய்கிறதுங்கிறது தான் இந்தியாவினுடைய புள்ளிவிவரமே சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அப்போ சமத்துவம் என்பது வார்த்தையிலும் உதட்டளவிலும் நம்முடைய புத்தகங்கள்லேயும் இருக்கக்கூடிய விஷயம் இல்லை, நடைமுறையில் இருக்கணும். ஒவ்வொரு வீடுகள்லையுமே சமத்துவம் வரணும்னு சொன்னால் சமையலறை பங்கேற்று கொள்ள வேண்டிய இடமாக இருக்க வேண்டும். குழந்தை வளர்ப்பு, வீட்டினுடைய சுகாதாரம், சுத்தம் போன்ற எல்லா விஷயத்துலையும் பங்கேற்று கொள்ளதாக இருக்கணும். அதுதான் நம்முடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய ஸ்லோகனில் ரைட்ஸ், ஜஸ்டிஸ், ஆக்ஷன் ஃபார் ஆல் விமென் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற விஷயம். அதே போல் பல இடங்களில் ஒரு கேட்ஜெட்ஸை பயன்படுத்துவதோ அல்லது ஒரு சோஷியல் மீடியாக்குள்ளே இருக்கிறதோ பெண்கள் அதிகமான நேரம் இருக்கிறது தவறுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக சொல்லுவாங்க. அதனால் வேலையெல்லாம் கெட்டு போகுதுன்னு. அதே மூச்சில் ஆண்கள் அவ்வளோ நேரம் இருக்கிறதும் தவறுன்றதை சொல்லணும். ஆனால் நமக்கு இன்னும் கூட பழைய சிந்தனைகள், ஆண்களும் பெண்களும் சமமானவர்கள் இல்லைங்கிற அந்த சிந்தனை நீக்கமர நிறைந்து இருக்கிறதுனால இதற்கான ஒரு சமத்துவம் என்பது எல்லா இடத்துலையுமே இல்லாமல் இருக்குது. பணத்தை கையாள்வதும், அவர்கள் சம்பாதித்த பணத்தில் அவர்கள் சொத்து வாங்குவதும், இப்படி பல்வேறு விஷயங்கள் இன்னும் கூட ஏற்றத்தாழ்வான நிலைமையில தான் இருக்குது. அதனால் இந்த ஆண்டுக்கான அந்த ஸ்லோகனா நம்முடைய ஆக்ஷனுங்கிறதுல ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ், நீதியை பெறுவதற்கான நடைமுறைகள், வழிமுறைகள் அப்படிங்கிறத வந்து நம்ம அதிகமாக பார்க்க வேண்டியிருக்கு. நீதிமன்றங்கள்லையும் மனுக்கள் போடக்கூடிய அதிகாரிகளோ அல்லது ஒரு வயதானவர்கள் அல்லது
பெற்றோர்கள், அவர்களுக்கான பாதுகாப்பு சட்டங்களாக இருந்தால் அவங்க கலெக்டரேட்டை போய் மனு கொடுக்கறதாகட்டும், எல்லா இடங்களிலுமே பெண்கள் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து வராங்கன்னு சொன்னால், ஏதோ வேலை இல்லாமல் இவர்கள்லாம் பிரச்சனை பண்ணுகிறார்கள் என்று பார்க்கக்கூடிய தவறான பார்வை பல இடங்களில் இன்னும் இருக்குது. 2வது விஷயம், பெண்களுக்கு அதிக உரிமை கொடுத்துட்டதா படித்தவர்களே கூட பேசக்கூடிய அவலமும் நிறைய இடத்துல இருக்குது. ஆனாலும் இன்றைக்கு யதார்த்தமாக நம்முடைய சமூகம் முழுக்க உண்மை என்னன்னு சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய சட்ட புத்தகங்களில் சட்டத்தில் இருக்கக்கூடிய சமத்துவம் என்பது நடைமுறைக்கு வராமல் இருக்குது. நடைமுறைக்கு வரவில்லை அப்படின்னு கோர்ட்டுக்கு போகும்போது அந்த ஆக்சஸ் டு ஜஸ்டிஸுங்கிறது பெண்களுக்கு மிக குறைவாக இருக்குது, சமத்துவமானதாக இல்லை. இந்த விஷயத்தை நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். நடைமுறையில் சமத்துவம் வருவதற்கான பணிகளை, அதற்கான சிந்தனைகளை இன்னும் அதிகமாக வளர்த்து கொள்வதும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிலைமைகளில் சமத்துவத்தை உண்மையாக நடைமுறைப்படுத்தக்கூடிய வேலைகளை செய்யணும்னு ஆரம்பிக்கிறது தான் இந்த சர்வதேச பெண்கள், உழைக்கும் பெண்கள் நாளினுடைய முக்கியமான புரிதலாக நமக்கு இருக்கும்.